இரவு தொழுகை யாரோ நடத்துறாங்க போல இருக்கு. ஒரு ரக்காத்துக்கு 15 நிமிஷம் அப்படின்னா 8 ரக்காத்துக்கு 2 ஹவர் ஆகி போயிடும். இதெல்லாம் சேர்ந்தா அது ஒரு 2.5 மணி நேரம் ஒடியாந்துரும். அவ்வளவு நேரத்துக்கு நீட்டி தொழுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி நீட்டி தொழுகிறதுங்கிறது மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆளு இமாம் மீது புகார் செய்யறாரு, வஜ்ர் தொழுகைக்கு போனோம்னா இவர் 1 மணி நேரம் தொழுவாரு, நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜமாத்துக்கு போறது கிடையாதுன்னு சொல்றாரு. அவர் ரசூலுல்லாஹ் கண்டிக்கல, நீட்டி தொழுவிச்சார்ல அவர் தான் கண்டிக்கிறாங்க. அப்படிங்கிற இந்த ஹதீஸ் ஆதாரமா காட்டி இந்த மாதிரி இதை தடுக்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்கறாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறேன்னு, நீங்க சொன்ன ஹதீஸ் இல்லாம இன்னும் பல விஷயங்கள்லாம் வருது. வேற ஹதீஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா, மனிதர்களுக்கு இமாமத்து செய்யக்கூடியவர் சுருக்கமாக தொழட்டும், தனியா தொழுதா எவ்வளவு நடிக்கிறங்கிறாங்க. அதுல தேவை உள்ளவங்க, பலவீனர்கள், முதியவர்கள்லாம் இருப்பார்கள் என்ற காரணத்தினால சுருக்கமா தொழுங்கன்னு சொல்லி சொன்னதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில இந்த இரவு தொழுகை நீட்டலாமான்னு கேட்டா, இதை பொதுவான அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம்னா நீட்டதான் கூடாது. அதே நேரத்தில் நம்ம ரமலான்ல நாங்க நீண்ட நேரம் இந்த மாதிரி தொழக்கூடிய எண்ணத்தில் நாங்க என்ன, இது நம்ம கடமையான தொழுகை கிடையாது, இந்த ஜமாத்துல சேரணும்னு இந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவங்களா அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இரவு தொழுகையை ஜமாத்தா தொழுகிறது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் அனுமதிச்சு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள காரணத்தினால அனுமதிக்கப்பட்டதானே தவிர கம்பல்சரி அதுல போய் சேரணும் ஏதாவது இருக்கான்னா கிடையாது. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஒரு ஊர்ல உள்ளவங்க, ஒரு ஜமாத்துல உள்ளவங்க, நம்ம கொஞ்சம் நீளமா தொழுவோம், யார் யார் விருப்பம் இருக்க வாங்க, ஒரு ரக்காத்துக்கு 15 நிமிஷம் ஆகும், ஒரு 2 ஹவருக்கு கிட்டத்துல மொத்தத்துல வரும், அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம தொழுவோம் என்று முடிவெடுக்கும் பொழுது அதுக்கு உடன்பட்டவர்கள் அதுல சேர்ந்தாங்கன்னு சொன்னா அதை நீட்டுவது தப்பு கிடையாது. நீட்டக்கூடாதுன்னு சொன்னதற்கு காரணமே என்ன, பின்னாடி தொழுபவர்கள்ல நோயாளிகள், தேவையுடையவர்கள், ஒரு வேலை வெட்டிக்கு போறவன் அப்படிலாம் இருப்பார்கள் என்ற காரணத்தினாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு அறிவுரையை சொன்னார்கள். இந்த கிரவுண்ட் இல்லைன்னு சொன்னா அதை நீட்டி தொழுவது தனியா தொழுகிற மாதிரி உள்ள கணக்குல வந்துடும். ஒரு 10 பேர் சேர்றாங்க, கொஞ்சம் நல்ல நிறைய நேரம் தொழுவோமே, ரமலான் தானே, ஒரு 2 மணி நேரம் தொழுவோமே மசூரா பண்ணி ஆலோசனை பண்ணி அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு நேரத்தை நிர்ணயித்து அவங்க ஒரு ஜமாத்தை நடத்துறாங்க, நீட்டமாவே தொழுகிறாங்க. பின்னாடி இருக்கிறலாம் யாரு, அதுக்கு உடன்பட்டவங்க தான். நீளமாக தொழுவதை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்ப நீண்ட நேரம் தொழணும்னு ஒரு கூட்டமாக முடிவெடுத்து அந்த மாதிரி தான் தொழ போறோம்னு சொல்லி ஒரு மசூரா அடிப்படையில செஞ்சு நீட்டினார்கள் சொன்னா அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நீட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணத்தோட சொல்றாங்க, சும்மா தடை செய்யல. ஏன் நீட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு கேட்டா, உங்களை பின்பற்றி தொழக்கூடியவர்கள் பலவீனர் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், ஒரு தேவை உடையவர்கள், வேலை வெட்டி உடையவர்கள் இருப்பார்கள், அவங்கள பாதிக்கிற விதமாக நீங்க நீட்டாதீங்கன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இந்த நிலை இல்லைன்னா நீட்டலாம், இந்த நிலை இருந்துச்சுன்னு நீட்டக்கூடாது. பொதுவாக பலரும் வரக்கூடிய இஷா தொழுதோடு அப்படி இரவு தொழுகை நீ ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, அதுல பலதரப்பட்டவங்க இருப்பாங்க. இப்படித்தான் நாங்கள் செய்ய போறோம், இதுல விரும்புறோம், கலந்துக்கிறோம்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒருத்தர் சேர்வாரையானால் அந்த தொழுகை நீட்டுவதற்கு இதை காட்டி தடை செய்ய முடியாது. இது ஒரு காரணத்தோட சொல்ல ஒரு தடை.